இலங்கையில யுத்தம் நடந்த காலத்துல கூட இந்தளவான உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் இடம்பெற்றதா அப்படின்னு கேட்டாலே நாம யோசிப்போம். அப்படியான வீதி விபத்துக்களால உயிரிழக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள், ஏன் நிமிடத்துக்கு நிமிடம், மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் இலங்கையில அதிகரிச்சிருக்கு. கடந்த நாட்கள்ல, கடந்த காலங்கள்ல நாங்க பார்த்த வீதி விபத்துக்களுடைய எண்ணிக்கையையும், மரண எண்ணிக்கையையும் பார்த்தாலே ஒவ்வொரு 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா இலங்கையில ஒருவர் வீதி விபத்துக்களால உயிரிழக்கிறாங்க. அதை தாண்டி காயங்களுக்கு உட்படுறாங்க. அவங்களுடைய உடல் அங்கவீனம் இழக்கப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாட்டுல இந்த வீதி விபத்துக்களால பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் முற்றுப்புள்ளியாகவும் மாறியிருக்கிறது. இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் கொத்மலையில நடந்த பேருந்து விபத்து இலங்கையிலே அத்தனை இடங்களையும் அத்தனை பேருடைய மனங்களையும் அப்படியே கலங்கடித்திருக்கு. மிக கொடுமையான வீதி விபத்தா அல்லது பேருந்து விபத்தா இந்த விபத்து இன்றைய நாள்ல பதிவாகி இருக்கு. இதுவரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரம் மாலை 5 மணி. இந்த நேரம் வரைக்கும் 21 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு மோசமான மிக கொடுமையான ஒரு விபத்தாக இலங்கையில பதிவாகி இருக்கு. இந்த விபத்து வீதி விபத்து அல்லது இந்த பேருந்து விபத்து அப்படின்றது இதுதான் முதல் தடவையும் இல்லை. ஏகப்பட்ட வீதி விபத்துக்கள், ஏகப்பட்ட பேருந்து விபத்துக்கள், குறிப்பா பேருந்து விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த விபத்துல இந்த 21 பேர் உயிரிழந்தது மட்டுமல்ல, இதுல இன்னும் 9க்கும் அதிகமானவங்க மிக அவசர சிகிச்சை பிரிவுல, தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றதும், இன்னும் சில பேர் இதுல கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்றத ஒரு கவலைக்குரிய விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த வீதி அல்லது இந்த பேருந்து விபத்து எப்படி நடந்தது, இந்த விபத்தினுடைய காரணம் என்னன்ற பல விஷயங்கள் இப்பொழுது செய்திகள்ல வெளியானாலும், அங்க இருக்கிற நண்பர்கள்ட்ட அல்லது பேருந்துல போனவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. இந்த பேருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து. கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி பயணிக்கின்ற இந்த பேருந்து, அதாவது இந்த நள்ளிரவிலிருந்து அதிகாலை பேருந்து பயணமாக இந்த பயணம் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து. இது கொத்மலை ரம்போட கெரண்டி எல்லை என்ற ஒரு பகுதி. இது நிறைய பேருக்கு இந்த பிரதேசம் தெரியும். இது ஒரு வளைஞ்ச பிரதேசம். பாதையும் கொஞ்சம் அவ்வளவு பாதுகாப்பானதான பாதை அல்ல. இது கொஞ்சம் அவதானமா ஒரு வாகனம் அங்கிருந்து வருதுன்னா நாம இன்னொரு வாகனம் இங்கிருந்து போகும்போது மிக அவதானமா தான் அந்த பாதையை கடக்க வேண்டிய பாதை. அதிகமானவங்க பயணிக்கிற ஒரு பாதை. இந்த பாதையினுடைய கெரண்டி எல்லை என்ற பிரதேசத்தினுடைய வளைவில் வைத்து தான் இந்த பேருந்து அப்படியே சாய்ந்து 100 அடி அப்படின்னு சொல்றாங்க செய்திகள்ல. ஆனா அங்க இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க இது 300 அடிக்கும் அதிகமான பெரிய ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துல தான் வீழ்ந்திருக்கு இந்த பேருந்து. வீழ்ந்துதான் இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் அந்த பேருந்துல போனவங்க சொன்ன விஷயம் கொஞ்சம் வேகமா தான் இந்த பேருந்து போனது, அல்லது இந்த பேருந்தினுடைய அதிகளவான பயணிகளுடைய அளவும் கூட இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 70 முதல் 75 பேர் இந்த பேருந்துல பயணித்திருக்கலாம்னு சொல்றாங்க. பேருந்து வந்து அந்த கொஞ்சம் எல்லாருமே அதிகமா இருக்கும்போது பேருந்து கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபுட்போர்ட்ல இருந்து போகும்போது இந்த பக்கம் இருக்கும்போது சரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அளவுல தான் இந்த பேருந்து மக்களை ஏற்றி கொண்டு போனாங்க. அதன் காரணமாக கூட இந்த வளைவுல கொஞ்சம் வேகமாக சென்று வளைஞ்சதன் காரணமாக இந்த பேருந்து சறுக்கி இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாதையினுடைய பாதுகாப்பற்ற தன்மை, பாதை ஈரத்தன்மையாக இருந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்படுது. அதோட சாரதி நித்திரை கலக்கத்துல இந்த பேருந்த செலுத்தி இருக்கலாம் அந்த நேரத்தில், அதிகாலை நேரம் அப்படின்றபடியா அப்படியும் சொல்லப்படுது. ஆரம்பகட்ட விசாரணைகள்ல பஸ்ல ஏற்பட்ட இயந்திர கோளாறு அல்லது பஸ்ல ஏற்பட்ட கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க பஸ்ஸினுடைய முன் பக்க டயர், அதாவது எந்த பக்கம் சரிஞ்சதோ அந்த பக்கத்துடைய டயருடைய காத்து குறைவாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள், பல விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டாலும் போன உயிர் போனதுதான். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல இந்த பேருந்து விபத்துகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கு. இதுல ஜனாதிபதியினுடைய இரங்கல் கடிதம் நாளில் வெளியாகி இருந்தது. அதுல உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 1 மில்லியன் நஷ்டஈடு வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. ஆனா இது என்னதான் வழங்கப்பட்டாலும் இந்த உயிர்கள் திரும்ப வரப்போறல. இந்த பணங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீதி புனரமைக்கிறதுக்கும் இந்த வீதி விபத்துகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் அப்படின்ற
பல இப்ப விமர்சனங்கள் இப்ப எழுந்திருக்கு. கடந்த காலங்கள்ல எத்தனையோ வீதி விபத்துக்கள் இடம்பெறுது. இலங்கையில இப்ப அதிகமாகவே வீதி விபத்துகளால உயிரிழக்கிறவங்க, அதாவது நோய் வந்து உயிரிழக்கிறவங்கள விட வீதி விபத்துகளால் உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஒரு யுத்தம் நடக்கிற நாட்டுல மக்களுடைய பொதுமக்கள் எப்படியெல்லாம் உயிரிழக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு அளவுல வீதி விபத்துகளால் ஒரு நாட்டுல உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்களாவே இலங்கையில பார்க்கப்படுது. இலங்கையினுடைய மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு விஷயம் சொன்னா இந்த பாதுகாப்பு, அதாவது வீதி பாதுகாப்பு அல்லது வீதி ஒழுங்குமுறை, வீதி ஒழுங்குமுறையில மதிக்காம சாரதிகள் செலுத்துற சாரதிகள், குறிப்பா பயணிகள் பேருந்து செலுத்துற சாரதிகள் மிக அவதானிக்கப்பட வேண்டியவங்க. ஏன்னா அந்த அளவு மோசமா கொழும்பு நகரத்துல அவ்வளவு வாகனங்கள் போய் வர ஒரு நகரத்துல, அவ்வளவு சிக்னல் லைட் இருக்கிற நகரத்துல, அவ்வளவு பாதுகாப்பு அல்லது போலீஸ் டிராபிக் போலீஸ் இருக்கிற இந்த நகரத்துல சிக்னல் லைட், அதாவது ரெட் லைட் போட்டிருக்க நேரத்துல அவ்வளவு வேகமா இந்த பயணிகள் பேருந்த நிக்காம செலுத்துற அளவுக்கு சாரதிகள் இருக்காங்க. அந்த அளவு மோடத்தனமான சாரதிகள் இலங்கையில இருக்காங்க. அவங்கள ஏன் பஸ்ஸ செலுத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க? இந்த டிராபிக் போலீஸ் எல்லாம் ஏன் அந்த அளவுக்கு அவங்கள கவனிக்காம இருக்காங்க? நிறைய இடங்கள்ல வந்து சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு அதை கவனிச்சு அவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்லாம் தெரியாது. நான் நேரா பார்த்த பல விஷயங்கள் கொழும்புல இருக்கு. நிறைய விஷயம் கொழும்புல மட்டும் இல்ல, வெளி மாவட்டங்கள்ல எங்க போனாலும் கணக்கே இல்லாம வாகனங்கள ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு வர வாகனங்கள வருதா, அந்த வாகனம் வருதான்றே தெரியாத அளவுல வர அளவுக்கு நாம விலகி போன்ற அளவுக்கெல்லாம் மிக கொடுமையான அளவுல இந்த பேருந்து சாரதிகள், இது பயணிகள் பேருந்து, தனியார், குறிப்பா இந்த அரச பேருந்து எல்லாமே தான். ஒட்டுமொத்த இந்த பேருந்து சாரதிகள் இலங்கையில உதவாத அளவுல தான் வாகனங்கள அல்லது பேருந்துகள, பயணிகள் பேருந்துகள் செலுத்துறாங்க அப்படின்றது மட்டும் தான் உண்மை. இது ஒரு மிகப்பெரிய அளவாக இன்றைய நாள்ல விமர்சிக்கப்படுகின்ற கவலைக்குரிய விஷயமாக மாறியிருக்கு. அதுல இன்னொரு விஷயம் இதுல பார்க்கக்கூடியதா இருந்தது. தன்னுடைய பிள்ளைய ஒரு ஒரு வயசு கூட இருக்காது இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு. தன்னுடைய தாய் விடியும் வரைக்கும், அதாவது அந்த அந்த பேருந்து விபத்து நடந்தது வந்து அதிகாலை 4:30 மணிக்கு, இருட்டான நேரம். என்ன நடந்தது, எது நடந்தது எதுவுமே தெரியாது. இந்த பேருந்து விபத்த கண்டது ஒரு முச்சக்கர வண்டியில வந்த ஒருவர் மாத்திரம் தான். அவர் நின்று அதுக்கு பிறகுதான் தொலைபேசி அழைப்பெடுத்து பக்கத்துல இருந்த முச்சக்கர வண்டி நண்பர்களை அழைத்து தான் அங்கிருந்து எல்லாருமே எடுத்து வைத்தியசாலை அனுமதிச்சிருக்காங்க. ஒரு தாய் வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள அதாவது அவங்களால வர முடியாது வெளியில. ஆனா அந்த குழந்தைய விடியும் வரைக்கும் மற்றும் அதாவது பாதுகாப்பு அல்லது மீட்பு ஆளர்கள் வந்து அவங்களை எடுக்கும் வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாத்து வச்சிருந்த இந்த காணொளி பல இடங்கள்ல இன்று அதுவும் அந்நியர் தினம் இன்றைய நாள்ல பல இடங்கள்ல இது பகிரப்பட்டிருக்கு. இது தொடர்பான பல விஷயங்கள் இன்றைய நாள்ல இந்த விபத்து தொடர்பாக பேசப்படுது. மிகப்பெரிய அளவான விமர்சனங்களோடு சேர்த்து மிகப்பெரியான கவலைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இலங்கையில இந்த மாதிரியான விபத்துக்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்ற அளவிலான அழுத்தங்கள் இனி வர வேண்டும். இந்த பாதை அமைப்புகள்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதுலையும் ஜனாதிபதியினுடைய இன்றைய இரங்கல் செய்தியில இந்த பாதைகளை புனரமைக்கிறதுக்கு, ஆபத்தான விஷயங்களை தடுக்கிறதுக்கும், இந்த சாரதிகளுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதோடு இல்லாம இதை செய்து முடிக்கணும் அப்படின்றது பலருடைய எண்ணமும் கோரிக்கையுமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்கள்ல பல இடங்கள்ல பல விதவிதமான பேருந்து விபத்துகள், குறிப்பா அந்த மலையக பாதைகளுடைய அந்த பிரதேசங்கள்ல தான் பேருந்து விபத்துகள் இடம்பெற்றிருக்கு. 2005ஆம் ஆண்டு பசர பள்ளத்துல விழுந்து கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருந்தாங்க அந்த நேரத்துல. 2012ஆம் ஆண்டு தனியார் பேருந்து கொண்டு இது வந்து ரத்னபுரி பிரதேசத்துல இதுவும் வந்து ஒரு அதிவேகமாக சென்ற ஒரு பேருந்து பாதையை விட்டு விலகி பள்ளத்துல விழுந்து 25 பேர் உயிரிழந்திருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு கண்டியினுடைய வளைவு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். 9க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருந்தாங்க. மிக மோசமான ஒரு விபத்தா கூட இந்த விபத்து பதிவாகி இருந்தது. அதையும் விட எல்லாராலும் மறக்க இயலாத ஒரு மிக கொடுமையான பேருந்து விபத்து, ஒரே பேருந்து விபத்துல 50 பேர் உயிரிழந்த சம்பவம் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த கண்டி நோக்கி, கொழும்புலேருந்து கண்டி நோக்கி சென்ற ஒரு ரயிலோடு அந்த ரயில்வே கடவையை வந்து அப்படியே, அதாவது ரயில்வே கடவையை தாண்டி, ரயில் வருதுன்னு தெரியாம ரயில்வே கடவையை தாண்டி போன பேருந்து ரயிலோட மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து பொல்கஹவெல அந்த அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம குருநாகல் போகும்போது சரி, மட்டக்களப்பு போகும்போது சரி, யாழ்ப்பாணம் குருநாகலை தாண்டி போகும்போது இந்த மாதிரி பிரதான பாதை பொல்கஹவெல ரயில்வே கடவையில மோதி
ரயிலோடு கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டு இந்த பேருந்து விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த பேருந்து விபத்துல ஒரே விபத்துல 50 பேர் உயிரிழந்தாங்க. இதுதான் இலங்கையில ஒரே நேரத்துல பேருந்து விபத்தால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையில அதிகமாக இருந்தது. 40க்கும் அதிகமானவங்க காயமடைந்திருந்தாங்க. அந்த பேருந்தை செலுத்திய சாரதி, அடுத்தது பேருந்து நடத்துனர் 2 பேருக்குமே நீதிமன்றத்தால மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது மிக மோசமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டதால, ஆனாலும் கூட அதுக்கு பிறகு இதெல்லாம் தடுக்கப்படுமா, இதெல்லாம் குறைவான்னு பார்த்தா இல்ல. இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த பேருந்து விபத்துகளும் பேருந்து சாரதிகளுடைய கவலை இனமும் இருக்கத்தான் செய்யுது. நேற்றைய நாள்ல இருந்து வெசாக் வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில பல பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகையில மிக முக்கியமான பௌத்த பண்டிகையா இந்த வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த வெசாக் பண்டிகையினுடைய ஆரம்பங்கள் நேற்றைய நாளிலே ஆரம்பிக்கப்பட்டது. தோரணங்களா இருக்கட்டும், ஊர்வலங்கள், அதாவது மட்டுமில்லாமல் வெசாக் பவனி, அந்த மாதிரியான பல விஷயங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். புலனறுவை, அனுராதபுரம், கொழும்பு ஆகிய பிரதேசங்களுடைய முக்கியமான இடங்கள்ல, நகரங்கள்ல மாலை வேளையில மிக பிரம்மாண்டமான இந்த வெசாக் பண்டிகையினுடைய நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை முழுவதும் கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான 8500 தன்சல், அதாவது உணவு வழங்குகிற இடங்கள் இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. பதிவு செய்யப்படாத எந்த ஒரு தன்சல் உணவுக்கு வழங்குகின்ற இடமும் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தன்சல் வழங்குகிற இடங்கள் மிக அவதானமாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த வரப்போற 2 நாட்கள் மிக வித்தியாசமான ஒரு பண்டிகை கோலாகல, வெசாக் பண்டிகையினுடைய கோலாகலங்களை பல நகரங்கள்ல இலங்கையில பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல பரவலா பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.